ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து எந்திரிச்சு வராங்க. அப்போ சாரதா வந்து டீ கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கங்கா கிட்ட வந்து நீ டீ காஃபி குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்றாங்க. அப்ப காவேரி டீ எடுத்துட்டு அங்க உட்காந்துருக்காங்க. இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே இப்படி பண்றாங்களே, நீ போக போக என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னு. இப்போ காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன வந்து இந்த மாதிரி பார்க்கலையே நான் கவலைப்படுறேன். ஆனா உன்னை பாக்குறாங்களாக்கா, நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. இப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, டீ காஃபி தான் உனக்கு குடிக்க கூடாது, வேற எல்லாம் உன்னை என்னென்ன சாப்பிட வேணுமோ நான் வாங்கி தரேன்ல. இந்த மாதிரி இங்க பொருட்காட்சி போட போறாங்க, அங்க உன்னை கூட்டிட்டு போறேன்னொடனே, அப்படியா அப்ப அங்க போய் எனக்கு அப்பளம் பிடிக்காத வாங்கி சாப்பிடுவேன்னொடனே, இல்ல இல்ல உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன், பொருட்காட்சி ரிஜெக்டட், நீ அங்க போய் இதெல்லாம் சாப்பிடுவ அப்படின்னோடனே, அங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் வர போடுறாங்களா, அப்புறம் நீ வந்து வாயை கண்ட்ரோல் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்கும்போதே இப்ப காவேரி அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு, ஏமாமா நம்ம அங்க ஸ்டால் போட்டா என்னன்னொடனே, இப்ப சாரதா வந்து நீ என்ன அங்க போய் சமைக்க வாடி போற அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா நம்ம அப்பளத்தை அங்க விற்க வேண்டியதானே, சாம்பிளுக்கு 2 பீஸ் இந்த மாதிரி பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே. அப்ப ஸ்டாலுக்கு என்ன என்ன ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்றாங்க. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நைட் ஆயிருது. அப்ப விஜய் வந்து இங்க அவங்க வெண்ணிலாவோட ரிலேஷன்ஸ வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னா, ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒருத்தங்கள தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செய்றாரு. ஆனா அவங்க வந்து வெண்ணிலாவை ஏத்துக்க ரெடியாவே இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு முன்னாடி இருந்தே எங்க கிட்ட ஒட்டாதுப்பா. ஆனா அவங்க தாய்மாமன் ஒருத்தர் இருக்கிறாரு, திண்டுக்கல்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் நம்பர்லாம் குடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. அந்த வீட் அவங்க அவர் வந்து அடிக்கடி சென்னைக்கு கூட வருவாருன்னோனே, இப்ப விஜய் அந்த நம்பர வாங்கிட்டு கிளம்புறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சாந்தி வந்து நீங்கன்னா என்ன சாப்பாடு குடுக்குறீங்க? இந்த மாரி மருந்து சாப்பாடுலாம் குடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க சாரதாக்கு. அப்புறமா ஊருக்கு போய் நான் அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கங்கா வந்து எந்திரிச்சு சட்னி ஊத்துறதுக்கு வராங்க. நீ இப்படின்னா எந்திரிச்சிட்டு இருக்க கூடாதுடி. என்ன நீ பாட்டுக்கு எந்திரிக்கிற உட்கார, கீழ உட்கார சொல்லிட்டு காவேரி அது மாரி ஊத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா கங்காவ தட்டு கூட எடுக்க விடாம காவேரி எடுத்து வைக்க சொல்றாங்க. அப்ப காவேரி 2 கப் பால் வச்சு குங்குமப்பூ போடும்போது, "என்ன உனக்கும் குடிக்கணும்னு ஆசையா இருக்குதா? நீ அதுக்கு வந்து உன் புருஷன் கூட போய் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் நல்ல விஷயம் சொல்லு. அப்புறமா குங்குமப்பூ பால்லாம் குடுக்கலாம். இப்ப வந்து கங்காக்கு மட்டும் குடு" அப்படின்னோனே, இப்ப காவேரி வெளியில வந்து நின்னு அவங்க குழந்தைகிட்ட பேசுறாங்க. இந்த மாரி "நீ கவலைப்படாத பாப்பா. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். உனக்கு வந்து அப்படியே உன்ன தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு. ஆனா உன்ன வந்து இப்படி செல்வாக்கா வளர வேண்டிய உன்ன வந்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. இன்னைக்கு உங்க அப்பாவ பார்த்தப்ப கூட உங்க அப்பா கிட்ட சொல்லிரலாம்னு சொல்லிட்டு வாய் வரைக்கும் வந்துச்சு. ஆனா வெண்ணிலா விஷயத்துல உங்க அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாம்" அப்படிங்கிற மாரி அவங்க பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நர்மதா வந்துடுறா. "ஏன்க்கா இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த?" "நான் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கலையே. நான் என் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு அப்புறமா ஸ்டார்ஸ பாரு, அத பாரு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி விட்டுருந்தாங்க. இங்க நிவினுக்கு வந்து குமரன் கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாரி ஸ்டால் விஷயத்த சொல்லிட்டு, காவேரி போய் கேட்க போறா அப்படின்னு சொன்னோனே, "என்ன காவேரி தனியாவா போறா? ஏன் நீ கூட போ வேண்டியதானே?" அப்படின்னு நிவின் கேட்கிறாரு. அப்போ உடனே குமரன் வந்து, "எனக்கு ஒரு வேலை இருக்குடா, அதனால அவளே பார்த்துக்கிறேன்னு" சொன்னோனே, "சரி விடு, வேற எதுவும் ஹெல்ப் பண்ணாலும் என்ட்ட கேளுன்னு" சொல்லிட்டு கால கட் பண்ணவும் இங்க யமுனா வந்து முறைக்கிறாங்க. ஆனா என்னன்னொன்னே, "அன்னைக்கு அவள ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருக்கிறீங்க. அவ தண்ணி குடம் தூக்குனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன உங்களுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க முடியாது. நான் அவள்ட்டயே போய் கேட்டுக்கிறேன்னோனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, அவ கிட்ட போய் எதனாச்சும் பேசி அவ மனச சங்கடப்படுத்துற மாரி பேசிட்டு வந்தேன்னா, நீ அப்படியே போயிரு, இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, காவேரி பைக்ல போயிட்டு இருக்கும்போது விஜய் கால் பண்றாரு. அப்ப விஜய் வந்து இந்த மாரி வெண்ணிலாவோட மாமா ஒருத்தர மீட் பண்ணிட்டேன். அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னோனே, இப்போ உனக்கு ஹாப்பி தானே? ம். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துருச்சுல அப்படின்னோனே, இப்ப காவேரி கேட்கறாங்க, நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னோனே, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ போறோமா அப்படிங்கிற மாரி சந்தோஷத்துல சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.